வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோஸ் பார்த்தாச்சு மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற சம்ஸை நம்ம 5 சம்ஸ் எடுத்து ஒவ்வொரு பிபிடியாக போட்டு அதை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது 3வது வீடியோக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வேல்யூ ஆஃப் 16 கியூப் ப்ளஸ் 7 கியூப் மைனஸ் 23 கியூப் கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல ஒன்று தெரியணும். என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் நம்ம ஸ்கொயர்ஸ் ஒரு 30 ஸ்கொயர் வரையும் படிச்சிருக்கணும். அதேமாதிரி கியூப் அட்லீஸ்ட் ஒரு 10 கியூப் வரையுமாவது படிச்சிருக்கணும், ஓகேங்களா? அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சம்மு. இப்போ 16 கியூப் முதல்ல பெரிய நம்பரில் கண்டுபிடிச்சிடலாம். 16 கியூப் வேணும். அப்போது 16 கியூப் என்ன வேணும் அப்படின்னா, 16 ஸ்கொயர் 256. அது கூட இன்னொரு 16 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். 6 6 ஆர் 36, 6 5 ஆர் 30, 33, அகெயின் 6 2 ஆர் 12, 15, மறுபடியும் 256 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 256. ஜஸ்ட் இதை ஆட் பண்ணுங்கள். 6 9 10 4. ஸோ எனக்கு 16 கியூப் 4096 கிடச்சிருச்சு, சரியா? அடுத்து 23 கியூபையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 23 கியூப் அப்படின்னா 23 கியூப் கேட்குறாங்க. ஸோ அப்போ 23 ஸ்கொயர் என்னென்னா 529, ஓகேங்களா? 23 ஸ்கொயர் 529 இருக்குது. ஸோ அது கூட இன்னொரு 23 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 529 கூட இன்னொரு 23 மல்டிப்ளை பண்ணுறேன். 3 9s are 27, 3 2s are 6, 8, 3 5s are 15, ஓகேவா? அடுத்தது மறுபடியும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 9s are 18, 2 2s are 4 ப்ளஸ் 1 5. அடுத்து 2 5s are 10. ஸோ ஆட் பண்ணால் 7 16 11 2 1. ஸோ 1 2 6 7 1 2 1 6 7 வருது. ஸோ இப்போ இது மூலிமா நம்ம சால்வ் பண்ணலாம். 16 கியூபு ப்ளஸ் 7 கியூபு மைனஸ் 23 கியூப்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பண்ண ஆன்சரு. அப்போ ஃபஸ்ட்டு நான் 16 கியூப்க்கு 4096 கண்டுபிடிச்சேன். 10 கியூப் வரையும் மனப்பாடம் பண்ணி சொன்னேன். அப்போ 343 இதோட ஆன்சரு. மைனஸ் 23 கியூப் நம்ம சால்வ் பண்ணோம். 12161 12167 சாரி 12167. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிடுங்க. 4096ஐயும் 343 ஆட் பண்ணுங்கள். அப்போ 9 13 4 4. இப்போ இதை எழுதுங்க. 4439 மைனஸ் 12167. இப்போ இதை சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் கேட்ட நம்பர் சிம்பிள் போட்டுக்கலாம், ஓகேங்களா? 4439. சரி, இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். இங்கே 7 இருக்குங்களா? அப்போ 7னா 17 அர்த்தம். ஏன்னா சின்ன நம்பர் இருக்கனால பாரோ பண்ணுறேன். இங்கே 5 இருக்குது, இங்கேயும் சின்ன நம்பர். அப்போ இது பாரோ பண்ணால் 11 ஆகிடும். இங்கே 1 ஆகிடும், இது 0 ஆகிடும், இது 11 ஆகிடும், ஓகேவா? இது 11. ஸோ அப்போ 7ல் 9 போச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். அடுத்து 5ல் 3 போச்சுன்னா 2 கிடைக்கும். அடுத்து 11ல் 4 போச்சுன்னா 7 கிடைக்கும். அடுத்து 11ல் 4 போச்சுன்னா 7 கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ ஆன்சர் 7728. அதுக்கப்புறம் இது கிரேட்டர் நம்பர் சிம்பிள் தான் போடணும். ஏன்னா பெரிய நம்பர் தானே. பாருங்களேன், இது பெரிய நம்பர், இது ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸு. அப்போ பெரிய நம்பர் சிம்பிள் தான் போடணும். ஆன்சர் -7728. பார்த்துடலாமா? எஸ், ஆன்சர் இஸ் -7728, ஓகேங்களா? பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ மேத்ஸ் படிக்கிறதுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஃபைண்ட் தி நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் 4 இன் தி சீரீஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது 4க்கு அப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. 1, 1, 2, 8, 3, 27, 4 எக்ஸெட்ரா என்ற தொடரின் 4ற்கு அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான். பட் இதை நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் ஒன்று எழுதுகிறேன். 1, ஓகேவா? 1 2 3 4ன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? இப்போது இதுக்கு நான் க்யூப் எடுத்தால் என்னாகும்? 1 க்யூப் என்னது? 1 க்யூப் 1. 2 க்யூப் என்னது? 8. புரிஞ்சுங்களா? 3 க்யூப் என்னது? 27. அப்போ பாருங்களேன், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் எழுதியிருக்காங்க. எப்படி இருக்காங்க? 1, 1, 2, அடுத்து 8, அடுத்து 3, அடுத்து 27, கரெக்டுங்களா?
அடுத்து 4. அப்போ கண்டிப்பாக அடுத்த வேல்யூ 4 கியூபாக தான் இருக்கும். ஆன்சரு 64. போன கொஷினில் சொன்னேன் 10 கியூப் வரையும் மனப்பாடம் பண்ணி வைங்கன்ட்டு. ஸோ அது மூலிமா ஆன்சர் என்னது 64. ஈஸி தானே. அடுத்து போகலாம். எஸ், நெக்ஸ்ட் கொஷின் இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். Difference between simple interest and compound interest for a sum of rupees 12,000 at 10% per annum in 2 years is கேட்குறாங்க. ரூபாய் 12,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறாங்க. சரியா? சரி. ஸோ அப்போ ஆப்வியஸாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது. எவ்வளோ இயர்ஸ்ன்னு பார்த்துக்கோங்களேன். வித்தியாசம் 2 வருஷம். ஸோ 2 வருஷம் அப்படின்னா ஃபார்முலா இருக்குது. சிஐ மைனஸ் எஸ்ஐ 2 வருஷத்துக்கு பி இன்ட்டு R/100/2. ஸோ இதில் பி அப்படிங்கிறது பிரின்சிபல் அசல், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம்னு சொல்லுவாங்க. அப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ தான் இங்கே கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஸோ அப்போ அதுதான் கேட்குறாங்க. அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். சிஐ மைனஸ் எஸ்ஐ அப்படியே வச்சுக்க போகிறேன் நான். இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து 12,000 நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லைங்களா. 12,000 வந்துருந்துச்சு. ஆறு வேல்யூ வந்து 2 வருஷம். அப்புறம் சரி, ஆறு வேல்யூ வந்து 10%. அப்புறம் என் வந்து 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 10/100 ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர்னால் 2 தடவை போடணும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணுறேன் பாருங்களேன். 0 அப்படியே அடித்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்வியஸாக எனக்கு 1/10 which is nothing but 1/100 இருக்குது. அதை நம்ம மறுபடியும் கேன்சல் பண்ணலாம். 0 0 இப்படி அடிச்சு விட்டுறலாம், முடிஞ்சிடுச்சு. அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது? ₹120 கிடைக்கிது இல்லையா? பார்த்துடலாமா? எஸ், ஐ காட் தி ஆன்சர் 120. ஸோ ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து போகலாம். பாருங்களேன், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் இது கூட. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 3 angles of a triangle are x minus 30, x minus 45, x plus 15 degree. Find the value of xன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போது நமக்கு தெரியும் 3 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அண்டு அதை வச்சு எக்ஸு கேட்குறாங்க. சரி, நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழில் கூட படித்து காமிக்கிற பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள்னா ஆங்கிள் எனில் எக்ஸின் மதிப்பு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, சம் ப்ராப்பர்ட்டி. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா அதோட 3 ஆங்கிள், அதோட 3 கோணங்களையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வரும். இதுதான் அந்த கான்செப்ட். அப்போ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 30. அடுத்து ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 45. எக்ஸு மைனஸ் 45 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 15 இஸ் ஈக்குவல் டு 180ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? எக்ஸ் ப்ளஸ் 15 180. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ண ஆன்சர் எக்ஸு 3x. புரிஞ்சிச்சுங்களா? 3x. அடுத்து பாருங்கள், இது மைனஸ் 30, இது மைனஸ் 45. அப்போ மைனஸ் 30 மைனஸ் 45னா சேம் சிம்பிள் ஆட் பண்ணணும். 5 7 மைனஸ் 75. புரிஞ்சுங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் 15. இப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் சிம்பிள். அப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். 0 7ல் 1 போச்சுன்னா 6, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ். அப்போ என்ன பண்ணணும்? நான் மைனஸ் 60 இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி எனக்கு 180 இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ இந்த 60 வந்து இந்த சைடு கொண்டு போகிறேன். 60 இந்த சைடு கொண்டு போனால் எனக்கு என்ன கிடைக்கும்? 3x இஸ் ஈக்குவல் டு 180 ப்ளஸ் 60. ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாமா? எஸ், பாருங்களேன். 3x is equal to 180 plus 60 வந்து 240 degree. So x is equal to 240 degree divide by 3. அப்போ 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்புறம் ஆன்சர் வந்துடும். பாருங்களா, 3 1s are 3, 3 8s are 24. So 80 degree is the answer for this sum. பார்த்துடலாமா? Yes, we got the answer. அவ்வளோதான். அதாவது நம்ம கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர் கிடச்சி அது ஈக்குவலாக அதுவும் கொஷின் பேப்பரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அதில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸே வேறங்க. செஞ்சு பாருங்கள்.
முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஓகேங்களா, சரிங்களா. ஸோ நான் வீடியோ வந்து எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் நான் செய்வேன். அதுக்கு உண்டான ரீச் வந்து அது ஆண்டவன் கையில். உங்களால் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஆர்வத்தோடு இருக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Base of a triangle is 4 times its height and its area is 50 meters square. The length of the base ன்னு கேட்குறாங்க. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்கு சமம் மற்றும் அதன் பரப்பளவு 50 மீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் அடிப்பக்க அளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க தெளிவாக தே ஆர் கிவன் ட்ரையாங்கிள். இப்போது ட்ரையாங்கிளில் வந்து பேஸ் வந்து இதான் பேஸு. ஓகே, இதான் பேஸு. அடுத்து இது வந்து ஹைட்டு, ஓகேவா, இது வந்து ஹைட்டு. இப்போ என்ன சொல்லுவாங்க, பேஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் 4 times ஆஃப் இட்ஸ் ஹைட்டு. பேஸ் வந்து ஹைட்டோட 4 மடங்கு பெருசு. பாருங்கள், ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம். உயரத்தோட 4 மடங்கு. இப்போ உயரம் ரொம்ப சின்னதாக இருக்குது. உயரம் எவ்வளோ இருக்கோ, அதாவது இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஹெச் வந்து 10னா பி வந்து 40ன்னு அர்த்தம். பி வந்து 40, அதாவது 4 மடங்கு பெருசு. ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கணும். அப்போது பி ஈக்குவல் டு 4Hன்னு எழுதலாமா? பி ஈக்குவல் டு 4H அவங்க கொடுத்துருக்கதை வச்சு. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அண்ட் ஏரியா இஸ், அதோட பரப்பளவு வந்து 50 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ லென்த் ஆஃப் தி பேஸ், லென்த்து கேட்குறாங்க. புரிஞ்சா? சரி, பரப்பளவு அதாவது ஏரியா என்ன சொல்லியிருக்காங்க, 50 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இப்போ அதை வச்சு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, முக்கோணம் ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஃபஸ்ட்டு ஃபார்முலாலாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா மேத்ஸ் போட முடியாது. சரி, அப்போது இந்த 2 கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாமா? சரி, அப்போ ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குது, பி இன்ட்டு ஹெச் இருக்குது. பி இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 100. ஏன்னா 50 இன்ட்டு 2 இது மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ 100 ஆயிடுச்சு. இப்போ பேஸ் வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், தெளிவாக இங்கே தான் சொன்னோம் இல்லையா, 4Hன்னு வச்சுருக்கோம் இல்லையா. எஸ், அப்போது 4Hனா 4H இன்ட்டு ஹெச், கரெக்டுங்களா? 4H இன்ட்டு ஹெச் அது என்னது, 100. அப்போது ஹெச் இன்ட்டு ஹெச் வந்து ஹெச் ஸ்கொயர், ஹெச் இன்ட்டு ஹெச் ஸ்கொயர். எப்படின்னா ஹெச் பவர் 1 இருக்குது, ஹெச் பவர் 1 இருக்குது. ஒரு பேஸ் சேமாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த கான்செப்ட் படி ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த 4 கீழே இங்கே வந்துச்சுன்னா டிவைட் ஆகிடும். ஸோ 100/4. ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்குன்னா ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டைம்ஸு 4 வந்து 1 டைமு, இதை கேன்சல் பண்ணோம்னா 4 வந்து 1 டைமு, இந்த இடத்துல 2 டைம், பேலன்ஸ் 2, 20 கிடைக்கும். 20 வந்து 4ல் வந்து 5 தடவை வரும். ஸோ அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன இருக்குது, ஹெச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 இருக்குது. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட் ஆகிடும், √25. அதாவது எந்த 2 நம்பரை ஒரே நம்பரை 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறது 25 வரும்னு பார்க்கணும். ஆப்வியஸாக 5 × 5. ஸோ ஹெச் வேல்யூ ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. ஓகேவா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் தெளிவாக. த லென்த் ஆஃப் தி பேஸ், அதாவது பேஸ் கேட்குறாங்க. இப்போ பேஸ் அப்படின்னா பேஸ் இஸ் ஈக்குவல் டு 4Hனா 4 இன்ட்டு நமக்கு ஹைட் எவ்வளோன்னு வந்துச்சு, 5ன்னு வந்துச்சு. ஹைட் வந்து 5ன்னு வந்துச்சு. இப்போ அந்த 5 இங்கே நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 4 × 5, ஆன்சர் வந்து 20 மீட்டர். ஏன்னா மீட்டர் ஸ்கொயர் தானே, 20 மீட்டர். எஸ், வி காட் தி ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டும் கூட பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எண்ணிய முடிதல் வேண்டும். நன்றி, வணக்கம்.